திருச்சிற்றம்பலம். இளம்பயங்கோட்டூர் மிக அற்புதமான திருத்தலம். வயல்வெளிகளுக்கு நடுவே பெருமான் தீண்டா திருமேனியனாக இருந்து அருள்பாலிக்கின்ற ஞானத்தலம். சுவாமி சந்திரசேகர் என்கின்ற திருநாமத்திலும் அம்பாள் கோடேந்து முலையம்மை என்கின்ற திருநாமத்திலும் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருக்கோயில் அரம்பையாதியர் வழிபட்டு அருள் பெற்றதாக நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. அரம்பையாதியர் வழிபட்ட தலம் என்கின்ற அந்த செய்திதான் நாளடைவிலே இளம்பயங்கோட்டூர் என்று ஆயிற்று என்று சான்றோர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலிலே பெருமான் மிக அற்புதமாக வீற்றிருந்து வருகின்ற அடியார்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்றான் என்று திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் இந்த திருக்கோயிலுக்கு ஒரு பதிகம் அருளி செய்திருக்கின்றார். அதிலே முக்கிய செய்தியாக அவர் கூறியிருப்பது, இத்தனை பாடல்களிலும் பதிகங்களிலும் யாம் சொல்லி இருக்கிற செய்திகள் எல்லாம் யாமாக சொன்னது என்று தயவு செய்து கருதிவிட வேண்டாம். பெருமக்களே, அவையெல்லாம் பெருமான் எனக்கு உணர்த்த யாம் அவை சொல்லி இருக்கிறோம் என்ற செய்தியாக கூறியிருக்கின்றார். எனதுரை தனதுரையாக என்று அவர் பதிகங்களிலே பாடல்கள் முழுவதிலும் கூறியிருக்கின்ற அந்த அற்புதத்தை அடியார்கள் எல்லாம் பல இடங்களிலே சுட்டி காட்டுகின்றார்கள். இது போலவே மற்றொரு இடத்திலேயும் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். சீர்காழியிலே அருளி செய்த ஒரு பதிகத்திலே திருஞான சம்பந்த பெருமான் இது பற்றி மிக தெளிவாகவே கூறியிருக்கின்றார். ஒழுகல் அரிது அழிகலியில் என்கின்ற அந்த பாடலிலே திருக்கடைக்காப்பிலே மிக இனிமையாக பதில் சொல்லுகின்றார். ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழி பெருகு வழியை நினையா என்று செய்தியை ஆரம்பிக்கின்றார். இந்த உலகத்திலே கலியுகத்திலே பழியை துடைப்பதற்கான வழி தெரியவில்லை. சிறந்த ஒழுக்க நிலையிலே வாழ்வதற்கான நிலைகளும் வர வர கடினமாகி கொண்டிருக்கிறது. ஒழுகல் அரிது அழிகலியில் என்று குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த காலத்திலே எப்படித்தான் சிவபெருமானுடைய அருளை பெறுவது என்று திகைத்துக் கொண்டிருக்கிற பொழுது, இழுகு மலம் அழியும் வகை, நம்முடைய இந்த மாசானது அறிவிலே படிந்திருக்கிற மாசு, இது நீங்குவதற்காக பெருமான் என்னை தருவித்தான் என்று சொல்லுகிறார். இழுகுமலம் அழியும் வகை கழுமல நகர் இறை பழுதிலிறை. அவர் என்ன செய்தாராம்? எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் தகையவே என்று கூறுகின்றார். இதில் செய்தியை பாருங்கள். உள்ளே இருக்கிற சிவபெருமான் சொல்லுகிறான், அதை நான் வெளியே பாடுகின்றேன் என்றே சொல்லுகிறார். ஆனால் சொல்லுகிறான் என்று சொல்லாமல் அங்கே தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். பழுதில் இறை எழுது மொழி தமிழ் என்று சொல்லுகிறார். உள்ளே இருக்கிற சிவபெருமான் எழுதி காட்டுகிறானாம், அதை நான் வெளியே பாடி காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி எழுதி காட்டுகிற பெருமான் தமிழில் அல்லவா எழுதி காட்டுகிறான், அதனால் அல்லவா நானும் தமிழிலே பாடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற செய்தியை அந்த பாடலிலே சொல்லுகிற பொழுது நாம் வியந்து போகிறோம். அதே போலவே இதிலேயும் சொல்லுகின்றார். இளம்பயங்கோட்டூர் பதிகத்திலேயும் சொல்லுகிறார், எனதுரை தனதுரையாக என்று பிரகடனப்படுத்துகின்றார். எனவே இவையெல்லாம் பதிவாக்கு என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள். பசுவாக்கு என்று சொன்னால் பசுவானது, இந்த ஆன்மாவானது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தனக்கு தோன்றியவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் அதிலே மாசு இருக்கும், குற்றம் இருக்கும். ஆனால் இங்கேயோ தம்முடைய செயலாக எதையும் கருதாமல் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் அது பெருமான் அறிவுறுத்த, பெருமான் வழிநடத்த செய்யப்படுகின்ற செயல்கள் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லாதவர்களாக விளங்குகின்ற ஞானிகளுக்கு சொல்லுவதும் செய்வதும் அல்லது நினைப்பதும் எல்லாமே பெருமானுடைய ஆணையின்படிதான் என்கிற செயலிலே உறுதியாக இருப்பார்கள். அதனால தான் இந்த பதிகத்திலேயும் கூட எனதுரை தனதுரையாக என்று பிரகடனப்படுத்துகின்றார். இந்த திருத்தலத்திலே ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், இந்த திருத்தலத்தினுடைய தட்சிணாமூர்த்தி. கந்தபுராணத்திலே ஒரு பாடல் வருகிறது. நால்வர் பெருமக்களுக்கு, அதாவது ஜனகாதி முனிவர்கள் என்று கூறுகிறோமே, அந்த நால்வருக்கும் உபதேசம் செய்வதற்காக கைலாய மலையிலே சிவபெருமான் அவர்கள் முன்பாக சின்முத்திரை பிடிக்கிறான் என்கிற ஒரு பாடல் கந்தபுராணத்தில் வருகிறது. கச்சியப்பர் இந்த பாடலை பாடுகிற பொழுது மிக நுட்பமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். இருவரும் உணரா அண்ணல் ஏன வெள்ளை இரு யாமை சிறநிறை அனந்த கோடி திளைக்கும் உரத்தில் சீர்கொள் கரதலம் ஒன்று சேர்த்தி மோன முத்திரையை காட்டி ஒரு கணம் செயலொன்று இன்றி யோகு செய்வாரின் உற்றான். அந்த நால்வருக்கும் உபதேசம் செய்கின்ற அந்த பாங்கில சுவாமி என்ன செய்தாராம்?
திருமாலுக்கும் பிரமனுக்கும் எட்டாத நிலையில் இருக்க அந்த பெருமான் தன்னுடைய கரத்திலே அந்த ஆள்காட்டி விரலையும் அந்த பெருவிரலையும் இணைத்து ஒரு சின்முத்திரையாக, சின்முத்திரை என்று சொன்னால் சின் என்றால் சித்து என்று அர்த்தம், அது ஞானத்தை குறிக்கும். அந்த சித்து என்று சொல்லக்கூடிய ஞான குறியீடாக காட்டுகிறானாம். அப்படி காட்டுகிற பொழுது அந்த திருக்கரத்தை எங்கே வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். உரத்தில் சீர்கொள் கரதலம் ஒன்று சேர்த்தி. கந்தபுராணத்தில் சொல்லுவது என்ன என்று கேட்டால், இந்த சின்முத்திரை காட்டுகிற வலக்கரத்தை எடுத்து மார்புக்கு நேராக பிடித்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். மார்பிலே அவன் ஆமை ஓட்டையும் பன்றிக் கொம்பையும் அணிந்திருக்கிறான். எத்தனையோ திருமால் பிரம்மனுடைய கபாலங்களை எல்லாம் கோர்த்த அந்த மாலையை அணிந்திருக்கிறான். அந்த மாலை அணிந்த மார்பிலே தன்னுடைய இந்த சின்முத்திரை பிடித்த கரத்தை சேர்த்து வைத்து அவன் யோகு செய்வன் போல விற்றிருக்கின்றான் என்று செய்து குறிப்பிடுகின்றார். தட்சிணாமூர்த்திகளை பல திருக்கோயில்களை நாம் பார்க்கிறோம். அந்த சின்முத்திரை பிடித்த திருக்கரத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் சின்முத்திரை பிடித்த திருக்கரம் மார்புக்கு நேராக இருக்கின்ற காட்சி எங்கேயும் பார்க்கவில்லை. நானும் பல தடவை இந்த பாடலை படித்த பிறகு அப்படிப்பட்ட காட்சி எங்கேயுமே இல்லையே, இப்படி கச்சியப்பர் பாடி இருக்கிறாரே என்று கருதி கொண்டிருந்த பொழுதுதான் இளம்பையங்கோட்டூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கே சென்று பார்க்கிற பொழுது அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி கச்சியப்பர் எப்படி பாடி இருக்கிறாரோ அந்த நிலையிலேயே மிக அற்புதமாக அவர் விற்றிருக்கின்றார். அவருடைய அந்த திருக்கரமானது மார்புக்கு நேராக பிடிக்கப்பட்டு சின்முத்திரை காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவசியம் இளம்பையங்கோட்டூருக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் இந்த தென்முக கடவுளையும் நீங்கள் தரிசித்து ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை இங்கே உங்கள் முன் வைத்தோம். இப்பொழுது மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் ஓதுவார் மிக அற்புதமாக இந்த இளம்பையங்கோட்டூர் பதிகத்தை நமக்காக பாடி தந்திருக்கிறார். நாம் கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம். தலம் திரு இளம்பையங்கோட்டூர். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த தேவாரம். பண் குறிஞ்சி, ராகம் அரிகாம்போதி, தாளம் திசிர திருகுடை. மலையினார் பருப்பதம் துருத்தி மார்பு, மலையினார் பருப்பதம் துருத்தி மார்பேறு, மலையினார் பருப்பதம் துருத்தி மார்பேறு, மாசிலா மறைக்காடு நெய்த்தானம், மலையினார் பருப்பதம் துருத்தி மார்பேறு, மாசிலாச்சி மறைக்காடு நெய்த்தானம், நிலையினான் எனதுரை எனதுரை தனதுரையாக, நிலையினான் எனதுரை தனதுரையாக, நிலையினான் எனது உரை தனது உரையாக, நீரணிந்து ஏறுகந்து ஏறிய நிமலன், கலையினார் மடப்பிணை துணையொடும் தூயில, காணல் பெடை புல்கி கணமயில் ஆலும், இலையினார் பைம்பொழில் இலையினார் பைம்பொழில், இளம்பயம் கோட்டு, இலையினார் பைம்பொழில், இளம்பயம் கோட்டு, இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே,
நின்றையான் நின்றியூன் மேயான் தேவர்கள் தலைமகன் திருக்கழிப்பாலை நிருமலன் எனதுரை தனதுரையாக நீரணிந்து ஏறுகந்து ஏறிய நிமலன் கருமலர் கமழ் சுனை நீள்மலர் பூவளை கதிர்முலை இளையவர் மதிமுகத்து உலவும் இருமலர் தன் பொய்கை இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம் பண்டு வெங்கூற்றுதைத்து அடியவர்க்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக கனலரி அங்கையில் ஏந்திய கடவுள் நீலமா மலர்ச்சுனை நீலமா மலர்ச்சுனை பண்டு பண் செய்ய நீர்மலர் குவளைகள் தாது விண்டு போங்கும் ஏலம் நாரும் பொழில் ஏலம் நாரும் பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே உளம் கொள்வார் உச்சியார் கச்சி ஏகம்பன் ஒற்றியூரையும் அண்ணாமலை அண்ணல் இளம்புவான் எனதுரை விளம்புவான் எனதுரை தனதுரையாக வெள்ள நீர் விரிசடை தாங்கிய விமலன் குளம்புற கலைதுள மலைகளும் சீலம்ப கொழுங்கொடி எழுந்து எங்கும் கூவிளம் கொள்ள இளம்பிறை தவழ்போழில் இளம்பிறை தவழ்பொழில் இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே தேனுமாய் அமுதமாய் தெய்வமும் தானாய் தேனுமாய் அமுதமாய் தெய்வமும் தானாய் தீயொடு நீருடன் வாயுவாம் தெரியில் வானுமாம் எனதுரை தனதுரையாக பரிவரா அற
அறைக்கு அசைத்து உழிதரு மைந்தன் காணமான் பெருவுற கருவிரல் ஊகம் கடுவனோடு கடுவனோடுகளும் ஊர் கல்கடும் சாரல் காணமான் பெருவுற கருவிரல் ஊகம் கடுவனோடு புகழும் ஊர் கல்கடும் சாரல் ஏனம் ஆண் உழிதரும் இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே. மனம் உலான் அடியவர்க்கு மனம் உலாம் அடியவர்க்கு அருள் புரிகின்ற வகையலால் பலி திரிந்து உன்பிலான் மற்றோர் தனமிலான் எனதுரை தனதுரையாக தாழ்சடை இளமதி தாங்கிய தலைவன் குணம் எல்லாம் அருவிகள் இருவி சேர் முத்தம் பொன்னோடு மணி கொழித்து ஈண்டி வந்து எங்கும் இனம் எல்லாம் அடைகரை இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே. நீருளான் தீவுளான் அந்தரத்து உள்ளான் நினைப்பவர் மனத்துளான் நித்தமா ஏற்றும் ஊருளான் எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேருகந்து ஏறிய ஒருவன் பாருளார் பாடலோடு ஆடல்லராத பண்முரன்று அஞ்சிரை வண்டு இனம் பாடும் ஏருளார் பைம்பொழில் இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே. இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே. பேருலாம் ஆழ்கடல் பருதிரை இலங்கை வேந்தன தடக்கைகள் அடர்த்தவன் உலகில் ஆருலாம் எனதுரை தனதுரையாக ஆகம்போர் அரவணிந்து உழிதரும் அண்ணல் வாருலாம் நல்லன மாக்களும் சார வாரணம் உழிதரும் மல்லலம் காணல் ஏருலாம் பொழிலணி ஏருலாம்
பொழிலணி இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே கிளர் மழை தாங்கினான் நான் முகம் உடையோன் கீழடி மேல் முடி தேர்ந்து அளக்கில்லா உளம் அழை எனதுரை தனதுரையாக உள்ளழல் அங்கையில் ஏந்திய ஒருவன் வளமழை என கழை வளர்துளி சோர மாசுணம் உழிதரு மணியணி மாலை இளமழை தவழ்பொழில் இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே உறிஞ்சன கூரைகள் உடம்பினர் ஆகி உழிதரு சமணரும் சாக்கிய பேய்கள் பெரும் செல்வன் எனதுரை பெரும் செல்வன் எனதுரை தனதுரையாக பெய்வலிக்கு என்பூழல் பெரியவர் பெருமான் கருஞ்சுனை முல்லை நன் பொன்னடை வேங்கை கனிமுக வண்டோடு தேனினம் முரலும் இருஞ்சுனை மல்கிய இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே கந்தனை மலி கனை கடல் ஒலி போதம் கானலம் கழிவளர் கழுமலம் என்னும் நந்தியார் உறைபதி நந்தியார் உறைபதி நான் மறை நாவன் நத்தமிழ்க்கு துணை ஞான சம்பந்தன் நற்றமிழ்க்கு துணை ஞான சம்பந்தன் எந்த யார் பழநகர் இளம்பயங்கோட்டூர் இசையொடு கூடிய பத்தும் வல்லார் போய் வெந்துயர் கெடுகிட விண்ணவரோடும் வெந்துயர் கெடுகிட விண்ணவரோடும் வீடு பெற்ற